ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 16. இந்த ஸ்லோகத்தை படித்தால் வேதாகம ஞானம் மற்றும் பேச்சுத் திறன் பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். கவீந்திராணாம் சேதஹ கமலவனபாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதீம் விரிஞ்சி பிரேயஸ்யா தருணதர ஸ்ருங்காரலஹரி கபீராபிவாக்பிஹி விதததி சதாம் ரஞ்சனமமி. அருணாமூர்த்தி. கவீந்திராணாம் கவியரசர்கள் உடைய, சேத கமலவன பாலா தபருச்சிம் சித்தமாக்கிய தாமரை வனத்திற்கு உதய சூரியன் போல் பிரகாசிப்பவளும், அருணாமேவ அதனால் அருணா என பெயர் பெற்றவளுமாகிய, பகவதீம் உன்னை, ஏ எந்த, கதிசித் சில, சந்த புண்ணியவான்கள், பஜந்தே பூஜிக்கிறார்களோ, அமி அவர்கள், விரிஞ்சி பிரேயஸ்யா பிரம்ம பத்னியான சரஸ்வதியின், தருணதர செழிப்பு மிக்க, ஸ்ருங்காரலஹரி ஸ்ருங்கார ரத்தினத்தின் பிரவாகம் போன்ற, கபீராபி கம்பீரமான, வாக்பிஹி வாக்குகளால், சதாம் சாதுக்களுக்கு, ரஞ்சனம் மகிழ்ச்சியை, விதததி அளிக்கிறார்கள். தாயே, நீ சிறந்த கவிகளின் மனமாகிய தாமரை மலர்களை மலரச் செய்யும் இளம்வெளியில் சிவப்பானவள் உன்னை பணிகின்ற நல்லோர்களுக்கு சரஸ்வதி தேவியின் யௌவன ஸ்ருங்கார ரசத்தின் பிரவாகம் போன்ற சொல்வன்மையுண்டாக்கி அவர்கள் சபையோர்களை மகிழ்விப்பார்கள். தேவியை சிவப்பு வர்ணமாகவும் 8 கைகளுடன் ஹிருதயத்தில் தியானிப்பது இங்கே கூறப்படுகிறது. பாசம், ஈட்டி, கரும்புவில், புஷ்பபானங்கள், புஸ்தகம், ஸ்படிக மாலை ஆகியவற்றையும், அபயவரம் என்ற முத்திரைகளையும் 8 கைகளில் தரித்து 3 கண்களுடன் விளங்குகிறாள். இவ்வடிவம் சத்வத்தில் ரஜோகுணம் பிரதானமான சரஸ்வதி ரூபம். பிராமி முதலான மாத்ருகா ரூபங்கள் எல்லாம் தேவியினுடையவையே. வாமகேஸ்வர தந்திரம். இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த சௌந்தர்யலஹரி ஸ்லோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அந்த ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம். அருணாக்யாம் பகவதீம் அருணாபாம் விசிந்தயேத் பாஷாங்குஷதராம் தேவீம் தனுர்பானதராம் சிவாம் வரதாபயஹஸ்தாம் ச புஸ்தகாக்ஷஸ்ரகன்விதாம் அஷ்டபாஹு த்ரிநயனாம் கேலந்தீம் அம்ருதாம் புதௌ சகரோத்யேவ ஸ்ருங்கார ரசாஸ்வாதன லம்பட்டான் சாபஸ்தஸ் சதா சர்வான் சாதகேந்திரஸ் சபாஸ்தலே. இந்த ரூபத்தை உபாசிப்பவர்கள் ஸ்ருங்கார ரசம் மிகுந்த கவித்திறன் உடையவர்களாக விளங்குவார்கள். இதற்கு உதாரணம் மகாகவி காளிதாசன். ஒரு நாள் போஜராஜன், குசுமே குசுமோத்பத்தி ஸ்ரூயதே நச்ச திருஷ்யதே, பூவின் உற்பத்தி கேட்கப்படுகிறது ஆனால் காணப்படவில்லை என்று ஒரு ஸ்லோகத்தின் முன்பாதியை கூற பின்பாதியை
சபையில் உள்ள எவரேனும் பூர்த்தி செய்யலாம் என்று கூறினான். மற்ற வித்வான்கள் ஒன்று தோன்றாமல் இருக்க காளிதாசன் அருகில் இருந்து ஒரு அழகிய தாசியை பார்த்து, பாலே தவ முகாம் போஜே திருஷ்டம் இந்தீவர துவயம், பெண்ணே உன் முகத்தாமரையில் 2 நீலோத்பலம் காணப்படுகின்றன என்று கூறினார். அரசனும் சபையோரும் சிருங்காரம் நிறைந்த அச்சொல்லை கேட்டு ஆச்சரியமும் ஆனந்தமும் எய்தினார். தேவியின் அருள் அப்படி தங்கு தடையற்ற கவிதா சக்தியை அளிப்பது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா. இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால், இதை ஜபிப்பவர்களுக்கு வேதாங்க சாஸ்திர ஞானம் ஏற்பட்டு சபைகளில் விளங்குவார்கள். பேய் பிசாசு பிடித்தவர்களுக்கு ஜபித்தால் அவை அகன்று ஓடிவிடும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேன்.